கர்த்தருக்கு ஆரம்பம் முக்கியம் அல்ல, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம். இப்ப யெரொபெயாம் தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணபடியால் 2ஆம் வசனத்துல பாருங்க. 1ஆம் வசனத்திற்கு ரெகபியாம் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினான், பலப்படுத்தினான். அதுக்கு அப்புறம் நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டு விட்டார். நம்பர் 1. நம்பர் 2, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். இதனால ஆண்டவர் என்ன செய்தாரா, அவனுடைய 5வது வருஷத்துல எகிப்தின் ராஜாவாக சீசாக்கு 1200 ரதங்களோடும் 60,000 குதிரை வீரரோடும் எருசலேமுக்கு வரும். பாருங்க, என்ன சூப்பரா கட்டப்பட்ட தேவாலயம், என்ன செலவு பண்ணி கட்டப்பட்ட தேவாலயம், என்ன நுணுக்கமாக ஞானமாக கட்டப்பட்ட ஆலயம். அவர்கள் தேவனை ஆராதித்து அவருடைய காவலை காத்து வருகிற வேண்டியவர்கள் அதை தவற விட்ட போது கர்த்தர் அவர்களுக்குள்ளே அடி விழ பண்ணினார். நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டாங்க, கர்த்தருக்கு விரோதமா துரோகம் பண்ணி விக்கிரக ஆராதனைக்கு நேராக திரும்பிட்டாங்க. அதனால கர்த்தர் ஆமென் எதிரிகளை எழுப்புகிறார். முதல்ல யெரொபெயாம் வந்தா, 2ஆ பிரிஞ்சு போச்சு. இப்போ எகிப்து சீசாக்கு வர்றான். அவனோடு கூட அவன் மட்டும் வரல, லூபியர்னு வந்தான், சூக்கியர்னு வந்தான், எத்தியோப்பியரான ஜனங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காத வந்தான். ஏன்னா சாலமோனை பற்றி தெரியும், ராஜ்யத்து பயங்கரத்தை ரொம்ப பெரிய எதிரிகளோடு கூட அவன் வர்றான். அவன் வந்து யூதாவுக்கு அடுத்த பட்டணங்களை பிடித்து எருசலேமுக்கு வந்துட்டான். அப்போ அதே செமாயா தீர்க்கதரிசி எங்க ஒருத்தர் இருக்கார், அவர் ரெகபியாம் இடத்திற்கும் ஆமா சீசாக்கி நிமித்த எருசலேம் வந்து குடியிருக்க யூதாவின் பிரபுக்கள் இடத்துக்கு வந்து அவளை நோக்கி, நீங்கள் என்னை விட்டுட்டீங்க, நான் உங்களை சீசாக்கின் கையில விட்டு விடும்படி நான் தான் விட்டுட்டேன்னு கர்த்தர் சொல்றார். நீங்க என்னை விட்டபடினால் நானும் உங்களை விட்டு விடுகிறேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா இது தாவீதே சாலமோனு சொல்லும் போது, நீங்கள் அவரை விட்டீர்களே ஆனால் அவர் உங்களை விட்டு விடுவார்ங்கிற வார்த்தையை சொன்னார். நீங்கள் அவர்களை கனம் பண்ணாவிட்டால் அவர் உங்களை அவர் உங்களை கனம் பண்ண மாட்டார்னு சொல்லியிருந்தார். சரி, இப்படி சொல்லப்பட்ட போது உடனே 6ஆம் வசனத்துல இஸ்ரவேலின் பிரபுக்களும் ராஜாவும் தங்களை தாழ்த்தி, கர்த்தர் நீதி உள்ளவர், நாங்க பாவம் செஞ்சோம், ஆண்டவரே எங்களை மன்னிக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. அப்போ ஆண்டவர் தாழ்த்தினதை கண்ட போது மறுபடியும் செமாயா சொல்றாரு, உங்களை ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தாழ்த்தின அப்படின்னா உங்களை அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆமா,
என் உக்கிரம் சீசாக்கை கொண்டு எருசலேம் ஊற்றாதபடிக்கு கொஞ்சம் சகாயத்தை கட்டளையிடுவேன். அப்ப ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் என்னை சேவிக்கிறதுக்கும் அந்நிய தேசங்களின் ராஜ்யங்களை சேவிக்கிறதுக்கு இருக்கிற வித்தியாசங்கள் அறியும்படிக்கு அவனை சேவிக்கிறவர்கள் ஆவார்கள் சொல்லி அடிமையான அழிச்சு போடாம அடிமையாக போட்டான். அவன் தான் ஆலயத்தில் இருக்கிற எல்லா பொக்கிஷங்களையும், ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களையும், சாலமோன் சேவித்த பொன் பரிசைகளை சகலத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். என்ன கொடுமை இல்லை? என்ன ஒரு பயங்கரம் அல்லவா? ஒரு 40 வருஷத்துல கிட்டத்தட்ட அவன் கல்வி கட்டி முடிச்சான். கட்டி முடிச்சு சொல்ல போனா இது 5வது வருஷத்துல நடந்ததாக சொல்லப்படுது. சீசாக்கு வந்தது சொல்ல போனா ஒரு 50 வருஷத்துக்குள்ளாகவே 50 வருடத்துக்குள்ளதாகவே அந்த ஆலயம் தீட்டுப்பட ஆரம்பிச்சிருச்சு. அவன் பொன் பரிசுகளை எடுத்துட்டு போயிட்டான். அது பதிலாக வெண்கலம், பொண்ணு மாதிரி பார்க்கறதுக்கு பல பலன்னு இருக்கிற வெண்கலம், ஆனா பொண்ணு போச்சு, மகிமை போச்சு. 2வது போலித்தனம், உண்மையான மகிமை போயிடுச்சு. பொன் தங்கம் போயிடுச்சு. வெண்கலத்தை வச்சு அவன் சமாளிக்கிறத பார்க்கணும். 10ஆம் வசனத்துல பின்பதாக வர்றாங்க, எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த வெண்கலத்தை மட்டும் காமிச்சிட்டு அவன் மக்கள் நடுவில் நான் ஒன்றும் குறைஞ்சி போல, மக்கள் நடுவில் நாங்கள் ஒன்றும் கெட்டு போலன்னு மக்கள் நடுவில் காமிச்சிக்கிறதுக்காக பொன் பரிசங்களுக்கு பதிலாக வெண்கல பரிசங்களை வைத்து 12ஆம் வசனம் சொல்லப்படுது, அவன் தன்னை தாழ்த்தினபடியால் கர்த்தர் அவனை முழுவதும் அழிக்காதபடிக்கு அவருடைய கோபம் அவனை விட்டு திரும்பிற்று. யூதாவில இன்னும் சில காரியங்கள் சீராயிருந்தது. காரணம், லேவியர்கள், ஆசாரியர்கள், அந்த தாவீதின் காலத்தவர்களும் சாலமோன் காலத்தவர்களும் கர்த்தருக்கு பயந்தவர்களும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவங்க இருந்தபடியினால் தேசம் காப்பாற்றப்பட்டது. 13ஆம் வசனத்துல ரெகபியாம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்தி கொண்டு தொடர்ந்து ஆளுகை செய்கிறான். அவனுக்கு 41 வயசா ஆளுகை ஆரம்பித்த போது அவன் 17 வருஷம் அரசாண்டானா. அம்மோன் ஜாதியான அவனுடைய தாயின் பேர் நாமல். இதுதான் காரணம். அவங்க அம்மா வந்து அம்மோன் ஜாதி, அம்மோன் தேசத்தவள். அதனால தான் இவனுக்குள்ள அந்த விக்கிரக ஆராதனையும் இவனுக்குள்ள அந்த புறஜாதிய சிந்தனைகளையும் சித்தாந்தங்களும் இருந்தே காரணம். அவன் கர்த்தரை தேடுவதற்கு இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பு செய்தான். அவனுடைய வாழ்க்கையை என்ன செஞ்சது? அவன் முடிந்தது. அவனை குறித்து எழுதப்பட்டவர்களாம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? செமாயாங்கிற புஸ்தகத்திலையும் ஞான சிஷ்டக்காரனாகிய இத்தோவின் வம்சாட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா ரெகபியாமுக்கும் இந்த யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்துகிட்டே என்ன செஞ்சிருக்குது? சின்ன 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 யுத்தங்கள். 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆனா அவனுக்குள்ள யுத்தம் நடந்துட்டே இருந்துச்சு. காரணம், அவர்களும் தேவனை விட்டு விட்டார்கள், இவர்களும் தேவனை விட்டு விட்டார்கள். மரித்து போனான். இவனுடையதான ஸ்தானத்துல அபியா அப்படிங்கிறவர் நினைச்சுதான் ராஜாவாக கொண்டாடப்பட்டான், ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டான் என்கிறத பார்க்கணும். இது நம்ம கற்றுக்கொள்றதும் பெற்றுக்கொள்ற விஷயம் என்னன்னா, கர்த்தருக்கு ஆரம்பம் முக்கியம் அல்ல, முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். இப்போது இவர்கள் பிழைத்திருப்பதற்கு காரணம் தங்களை தாழ்த்தினபடியா. இப்பவும் நான் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம், நம்மை சீர்படுத்துவோம், அவரையே பின்பற்றுவோம். நாம் தவறி போனோமே ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம், தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய பராமரிப்பும் தேவனுடைய வழி நடத்தலும் நமக்கு கிடைக்காதே போகும். நாம் சத்துருவின் கையிலே ஆமென் விட்டுவிடப்படுவோம். எச்சரிக்கையாக இருந்து கர்த்தரையே சார்ந்து கொள்வோமாக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ரெகோபெயாம் தன்னுடைய ராஜ்யபாரத்தை திடப்படுத்தி கொண்ட போது கர்த்தரை விட்டு விட்டான் அப்படின்னு சொல்லி பாருங்க. நல்லா ஆனோடனே நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில செய்யணும். நம்ம நல்ல ஒரு செட்டில் ஆன உடனே கர்த்தரை விட்டு விடுகிறதான காரியத்தை குறித்து இந்த நாட்களே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு நம்ம செட்டிலாக வச்சது, நம்ம நல்ல நிலைமை கொண்டு வந்தது கர்த்தர் தான் அப்படிங்கிறது நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. கர்த்தர் தான் நம்ம இன்னைக்கு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். நம்ம ஆசீர்வாதமா இருப்பதற்கு காரணம் அவர் தான். அவருக்கு நன்றி சொல்றதுலையும், அவருடைய சத்தத்தை கேட்கறது, அவருடைய சித்தத்தை செய்கிறது, அவரை ஆராதிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுத்தோமானால் நாம பாதுகாக்கப்படுவோம். இங்கே ஆகையினால என்ன செய்தார்? எகிப்தின் ராஜா வந்து எல்லா பொக்கிஷம், தாவீது எவ்வளவு கஷ்டப்பட்டு சேகரித்து வச்சார், சாலமோன் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டி வைத்தார், எல்லாத்தையும் அவன் ஒரு நொடி பொழுதுல என்ன செஞ்சாங்க? அவங்க பறித்து கொண்டு போனார் சொல்லி பார்க்கணும்.
எங்களுடைய எல்லா ஆஸ்தி எல்லாம் போச்சு. ஆமாம், இந்த நாளிலும் நம்ம கர்த்தருடைய சித்தத்தை கேட்போம் எப்பொழுதும். ஆமாம், நம்ம ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவுக்கு நன்றி நம்ம உயர்த்தப்படுவதற்கு காரணம் கர்த்தர் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அவருடைய சித்தம் செய்வோம். நம்ம சத்துருக்களுக்கு அடிமையாகாதபடி கர்த்தர் நம்மை காப்பாறாங்க. ஜெபம் பண்ணுவோமா? அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆமென். அப்பா அந்த ரெகொபெயாம் செய்ததான காரியத்தை குறித்து நாங்கள் இதில் பார்க்குறோமேப்பா. ஸ்தோத்திரப்பா. ஆமென். தன்னுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்ட போது உண்மை விட்டு விட்டான்னு சொல்லி பார்க்குறோமேப்பா. கர்த்தாவே, ஆகையினால ஒரு மிகப்பெரிய சத்ரு அப்பா வந்து எல்லாத்தையும் கொள்ளை கொண்டு போனான்னு பார்க்குறோமே. எஸ்ப்பா ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அப்போ உங்களால் மட்டும்தான்ப்பா அதை காப்பாற்றி தர முடியும் ஆண்டவரே. ஆமெனப்பா. இது எல்லாம் உம்மாலே வந்தது என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்பா புரிந்து கொண்டு நாங்கள் மாம்ச சிந்தைக்கு இடம் விடாமல் ஆவியின் சிந்தையில் நடந்து கொள்ளவும் கர்த்தாவே ஸ்தோத்திர ஆவியினால் நடத்தப்படவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட இருந்து சகல சத்தியத்துக்குள்ள நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.